அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் கவியரசு வைரமுத்து சார் அவர்களுக்கும் மற்றும் தயாரிப்பாளர் முத்துக்குமார், இயக்குனர் செல்வ மாதப்பன் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். படத்தினுடைய தலைப்பு படிக்காத பக்கங்கள். நல்ல ஒரு பொய்டிக்கான தலைப்பை வச்சுருக்காங்க. அதற்கு வைரமுத்து சார் லிரிக்ஸ் கிடச்சது உண்மையாகவே இந்த டீமுக்கு ஒரு பெரிய லக்கு. ஏன்னா வைரமுத்து சாரோட நான் நிறையா படங்கள், நாட்டாமை, கேப்டன், சின்ன மேடம், ஏகப்பட்ட படம் என்னுடைய படங்களுக்கு அவர் முழு சாங் எழுதியிருக்கிறாரு. அவரை பற்றி நாம் படம் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வைரமுத்து சார் கூட படம் பண்ணும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதில்லை. அப்போவெல்லாம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனோ ஒரு சிங்கிள் ட்ராக்கு எதுவுமே அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ப்ரொமோஷன்ஸும் கிடையாது. ஆடியோ கடையில் கேசட் வாங்கி கேட்பாங்க, பாட்டு கிட்டாகும், படம் போகணும். பட் இன்றைக்கி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் உண்மையாகவே இதெல்லாம் பெரிய லக்கு, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது. வைரமுத்து சாரை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் இந்த நேரத்தில் சொல்லி பதிவு செய்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். ஒரு கம்போசருக்கு வைரமுத்து சார் மாதிரி ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு லிரிக் ரைட்டர் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு அவர் எழுதின பாட்டு கேப்டன். உட்காந்து கம்போஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு வாரம் கம்போஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். எந்த டியூனுமே ஃபைனல் ஆகலை. அவர் 1 ஹவர் சிட்டிங் உட்காந்துதே அந்த சாங் ஓகே ஆகிரும். ஏன்னா வெறும் டியூனை தத்தக்காரமாக பாடிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ்க்கு அது பிடிக்காது. அவர் போட்ட வரிகளோடு அந்த பாட்டை பாடும்போது உடனே அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. பர்டிகுலர்லி கேப்டனில் வில்லனை புகழ்ந்து பாடுற ஒரு சாங்கு. உனக்கு 1 மச்சம் உடம்புல இருக்குது, எனக்கு 2 மச்சம் இடப்பக்கம் இருக்குது, தலைவருக்கு மச்சம் உடம்பெல்லாம் தாழ் பணியும் இந்த ஊரெல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டு ரகுவரன் சாருக்காக. அப்போ கம்ப்யூட்டரில் ஃபீடிங் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட நான் சொன்னேன், 1 லட்ச ரூபா ஆகும் சார் அந்த பாட்டுக்கு அப்படின்ட்டு. சப்போஸ் டியூன் பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். இல்லை சார், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வைரமுத்து சார் தான், இல்லை நீங்கள் அவரை ஃப்ரீயாக விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அன்றைக்கி வைரமுத்து சார் இருந்தார். அதே மாதிரி நாங்கள் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங் பண்ணி அவர் நான் டியூன் இப்படி பாடுறேன், தானண்ண தன்ன நன்ன தான நன்ன தான நன்ன தானண்ண தன்ன நன்ன தான நன்ன தன்ன நன்ன இப்படின்னா எப்படி ப்ரொடியூசர்ஸ் ஓகே நல்லாவே இல்லை அப்படின்ட்டார். அவர் எழுதினார், உனக்கு 1 மச்சம் உடம்புள்ள இருக்குது, எனக்கு 2 மச்சம் இடப்பக்கம் இருக்குது. அந்த மாதிரி கம்போசர்ஸுக்கு ஆன் த ஸ்பாட்டில் லிரிக்ஸ் எழுதி ஓகே பண்ணுவார். அவர் பெரிய சாதனைகள், அவர் வாங்காத அவார்ட்ஸுகள் கிடையாது. இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கம்போசர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் வைரமுத்து சார். அவரோட நிறைய படங்கள், ஒரு 10 படங்கள் ஃபுல் ஆல்பம் அவர் எனக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய இறைவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சமீபத்தில் தான் இந்த படத்துக்கான இயக்குனர் மாதப்பன் முத்துக்குமாரோட என்கிட்ட ஒரு கதை சொன்ன. அப்படி அடுத்து நாங்கள் ஒரு காமெடி படம் பண்ணுறோம் சார், நீங்கள் தான் இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அந்த கதை சொல்லும்போதே அவர் ஒரு நல்ல திறமைசாலி, ஒரு நல்ல டைரக்டரு. கண்டிப்பாக இந்த படிக்காத பக்கங்கள் படத்தை அவர் மிக சிறப்பாக இயக்கியிருப்பார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். ஸோ ஹோல் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முத்துக்குமார் தொடர்ந்து நல்ல படங்களை தயாரித்து நல்ல டெக்னீஷியன்ஸுங்களையும் நல்ல நடிகர்களையும் அறிமுகப்படுத்தி இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசராக வள வரணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். படிக்காத பக்கங்கள் திரைப்படத்தின் நாயகன் திரு பிரஜன் அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் நடிகர்கள் வைரமுத்து அவர்களுக்கும் சிப்பி சாருக்கும் வணக்கம். படிக்காத பக்கங்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமான படம். எல்லா ஹீரோக்களும் எல்லா படங்களும் நாங்கள் நடிச்சிட்ருப்போம். பட் ஆனால் உண்மை சம்பவம்னு ஒரு விஷயம் இருக்குது. டைரக்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. படம் சென்சார் போய்ட்டுருக்குன்னா சில விஷயங்கள் உடைக்க முடியாது. மேலோட்டமாக சில விஷயங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு பப்ளிசிட்டி. இப்போ வைரமுத்து சார் வந்துட்டார். அதனால் எங்களுக்கு மிகப்பெரிய எங்களுக்கு அதோட பெரிய சக்தி இருக்குது. அதை தாண்டி ஒரு விஷயங்கள், படங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஃபீடிங் இருக்கணும். அப்போது டைரக்டர் சொன்னார், இது மட்டும் சொன்னால் போதும், இதெல்லாம் சொல்ல வேண்டான்னு. ஸோ அதை தவிர்த்து நான் சொல்கிறேன். ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டையே ஒரு தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பேஸ்ட்டு வாங்குவோம்,
இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஊருக்கா வாங்குவோம், அதை பார்த்து நம்ம பண்ணுவோம். அது மேனுஃபேக்சரிங் டேட்டை பார்ப்போம். அது பிரச்சனை ஆனால் மட்டும்தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேல் பண்ண சம்மந்தப்பட்ட கன்சர்ன் கம்பெனிகள் வந்து பண்ண தப்பை பெருசாக போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்தாங்களா, பெயிலில் வந்தாங்களா, அதோட தீர்வு என்னன்றது விஷயமே இருக்காது. ஸோ அது சார்ந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. ஸோ உண்மை சம்பவத்தில் என்றைக்குமே நம்ம ஒரு பங்கு இருக்கணும். ஒரு நடிகருக்கு ஒரு ஹீரோவாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி செல்வம் சார் கூப்பிட்டு அந்த கதை சொன்னார். வழக்கம் போல் ஒரு நல்ல ஒரு ரோல். இந்த படத்தை சான்சஸ் நிறைய இருந்துச்சு, நடிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நல்ல டயலாக் டெலிவரி இருந்துச்சு, நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக படம் பண்ணார். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 30 நாளில் ஒரு படத்தை முடிச்சிருக்காரு. ஏன்னா அவரை பற்றி சொல்லணும்னா அவரும் ஒரு நல்ல பெரிய கேமராமேன். கன்னடா படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, 40 படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ டெபியூ தமிழில் ஃபஸ்ட்டு. ஸோ அவரை நம்பி அப்படி ஒரு கதை சொல்லும்போதே ப்ரொடியூசர் முத்துக்குமார் சார் வந்து கலக்க போது யாருன்னு ஒரு பெரிய, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளை என்றைக்கு நம்ம பெரிய டென்ஷனில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஷோவாக இருந்தது சன் டிவிலையும். அந்த ஒரு ஷோ தான். அதை வந்து சில்வர் ஜூப்ளி பார்த்த ப்ரொடியூசர். ஸோ அவர் ஒரு விஷயம் பண்ணும்போது நிச்சயமாக அது தப்பாகாதுன்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒரு இயக்குனர் ஒரு கதை சொல்லும்போது அந்த கதையை நம்பணும். இவர் எப்படி எடுப்பாருன்றது நம்பிக்கைன்றது, அந்த கதை மேல் நம்பிக்கை வச்சுருந்தார். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் இந்த படம் 3ஆம் தேதி திரைக்கு வருது. அது இல்லாமல் வில்லன் கேரக்டரில் பாலாஜி அவர்கள் நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்றைக்குமே உண்மை சம்பவத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது. நிச்சயமாக அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அது திரைக்கு வரும்போது தான் அந்த படம் எப்படிப்பட்ட கதைன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ ரொம்ப சந்தோஷம். நண்பர்கள், நீங்கள் எல்லாருமே மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் படிக்காத பக்கங்கள் வரைக்கும் நான் வந்திருக்கேன். தொடர்ச்சி நிறைய படங்கள் நான் நடிச்சிட்ருக்கேன். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அன்பேசும் வாய்ப்பளித்து நன்றி. தேங்க்யூ.